ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் நம்மளுடைய பேங்கிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங் செக்டார். ஸோ இந்த பேங்கிங் செக்டாருங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன கதை மாதிரி கூட நம்ம சொல்லலாம். நம்மளுடைய இந்தியன் எக்கானமி பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா 2 விதமான செக்டார் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடியூசர் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கன்சியூமர் செக்டார் சொல்லுவோம். இந்த கன்சியூமர் செக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருட்களையோ பணிகளையோ, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கீங்க இல்லையா, அதை வாங்கி கன்சியூம் பண்ணுறவங்கள கன்சியூமர் சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம எல்லா இண்டிவிஜுவல்ஸ், எல்லா தனிநபரும் இந்த செக்டாருக்கு கீழே வந்துடுவோம். இந்த ப்ரொடியூசர் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இல்லையா, அந்த ப்ரொடியூசர் செக்டார் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ இஸ் சப்ளையிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ நமக்கு தேவையான பண்டங்களையும் பணிகளையும் யார் தயார் பண்ணி உற்பத்தி செய்து நமக்கு அளிக்கிறாங்களோ அவங்க பேர் ப்ரொடியூசர் செக்டார். ஸோ இங்கே இருந்து பணம் அங்கே போகும், அங்கே இருந்து பொருளும் பணியும் இங்கே வரும். இப்படி தான் 2 செக்டார் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் பாருங்கள், நம்ம மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு அசம்ஷனுக்கு வச்சுக்குவோம். மொத்த சப்ளை ஆஃப் மணி ஒரு 10 ரூபான்னு வச்சுக்குவோம். இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடியவங்க 10 ரூபா நம்ம கையில் இருக்குது அப்படின்னா, அந்த 10 ரூபா நம்ம செலவு பண்ணால் தான் அங்கே இருந்து நமக்கு பண்டங்களும் பணிகளும் நமக்கு கிடைக்கும். அந்த 10 ரூபாய் யாருக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசருக்கு வருமானம், ரைட்? இந்த 10 ரூபா இங்கேருந்து இங்கிட்டும், இங்கிட்டிருந்து அங்கிட்டும் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது இந்த செக்டாரில் எந்த பிரச்சனையும் வராது, அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இடையில திடீர்னு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் யாராவது ஒரு இண்டிவிஜுவல் தகாருன்னு அந்த 10 ரூபாவில் ஒரு 2 ரூபாவை எடுத்து நாளைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 ரூபாவை சேமிப்புன்னு வீட்டில் எடுத்து வச்சுட்டாங்கன்னு வைங்க. அப்போ இங்கிட்டு இருந்து அந்த பக்கம் எவ்வளோ தான் போகும்? 8 ரூபான்னு போகும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த 10 ரூபாய் இங்கிட்டிருந்து நம்ம போகும்போது விலையாக கொடுத்து நம்ம வாங்குவோம். அதே மாதிரி ப்ரொடியூசர் சைட்லேருந்து அந்த 10 ரூபாய் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனிநபராக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சம்பளமாக வரலாம், இல்லை அவங்க எடுத்துக்கக்கூடிய வாடகைக்கு ரெண்ட்டாக வரலாம், அந்த நிலத்திற்கான வாடகையாக கொடுக்கலாம், இல்லைனா நம்மளுடைய உழைப்புக்காக கூலியாக கொடுக்கலாம், இல்லை அவங்க வாங்கியிருக்கக்கூடிய முதலுக்கு வட்டியாக கொடுக்கலாம். அப்படி என்ன செஞ்சுட்டே இருக்கும், இங்கிட்டிருந்து அங்கிட்டும் அங்கிட்டிருந்து இங்கிட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதற்கு இடையில இதில் யாராவது ஒரு ஆள் ஒரு 2 ரூபாய் எடுத்து நம்ம தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா இது 8 ரூபா ஆயிரும். இப்போ 8 ரூபா அங்கே போகும்போது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்டு வரும். இதுக்கு 2க்கும் இடையில இம்பேலன்ஸ்னு ஒன்று வரும். ஸோ இப்போது ஏதாவது ஒருத்தர் போய் அந்த 2 ரூபாவை உள்ளே கொடுத்து வந்தால் மட்டுமே இந்த 2 செக்டாரும் பேலன்ஸாக போகும். அப்படி இல்லைன்னா இது பேலன்ஸாக போகாது. ஸோ அந்த 2 ரூபாவை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் 3வது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு செக்டார் தான் நம்ம நினைக்கக்கூடிய இந்த பேங்கிங் செக்டார். இந்த பேங்கிங் செக்டார் என்ன செய்யுது? ஸோ மக்கள்கிட்ட அந்த 2 ரூபாய் எடுத்து வச்சுருக்கான் இல்லையா, அந்த பணத்தை வெளியே கொண்டு வரணும். அப்போ அவன் சும்மா கேட்டால் கொடுப்பானா? அப்போ நீ வந்து என்கிட்ட கொடு, டெபாசிட்டை என்கிட்ட கொடு, அந்த டெபாசிட்டுக்கு நான் உனக்கு வட்டி தர்றேன், இந்த வட்டியை வச்சு இவன் என்ன பண்ணுறான்? ஸோ இதைத்தான் நம்ம டெபாசிட்னு சொல்கிறோம். இந்த வாங்கின இந்த 2 ரூபா வாங்கி இவனுக்கு நான் வட்டி தரேன்னு சொல்லிட்டான். அதே நேரத்தில் இந்த 2 ரூபா எங்கே கொண்டு போய் கொடுப்பான்? இவனுக்கு எப்படி வட்டி கொடுக்க போகிறான்? இந்த 2 ரூபா வாங்கி ப்ரொடியூசர் பக்கத்தில் லோனாக கொடுப்பான். ஸோ அந்த ப்ரொடியூசர் கொடுக்கக்கூடிய வட்டியை வாங்கி இவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான். புரியுதுங்களா? எப்போவுமே டெபாசிட்க்கு கொடுக்கக்கூடிய வட்டியானது மிக குறைவாக இருக்கும். ஆனால் அதுவே கடனுக்கு வசூலிக்கப்படக்கூடிய வட்டியானது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு கொடுத்தது போக அந்த மீதியில் அந்த அமௌண்ட்டை தான், அந்த கூடுதலாக வரக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம பேங்க்கை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். பேங்க்கோட எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும், மறுபடி பேங்க்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி செலவெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது நம்ம போக போக வரக்கூடிய பாடங்களில் மிகவும் டீட்டெயிலாக மிகவும் அழகாக படிக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு பேங்கிங் செக்டார்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பேங்கிங் செக்டாரில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்த பேங்கிங் செக்டாருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதை பொதுவாக 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஷெட்யூல்டு பேங்க்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஷெட்யூல்டு பேங்க்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1932 நமக்கு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. 1934ஆம் ஆண்டு அதற்கான சட்டமானது ஏற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி அதில் பிரிவு 42(6)A அதற்கு கீழே சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனைகளை எந்தெந்த வங்கியெல்லாம் பூர்த்தி செய்கிறதோ அனைத்து வங்கிகளும் அதை நம்ம ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லுவோம். இதில் அந்த லிஸ்ட்டில் வராது. அப்போ இந்த ஆர்பிஐ ஆக்ட் சட்டத்தின்படி பிரிவு 42(6)A கிரிட்டேரியா. ஸோ இதை நம்ம கொஞ்சம் எப்பவும் ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த நிபந்தனைகளை
உட்படுத்தக்கூடிய அதற்கு கீழ்ப்படிந்துள்ள அனைத்து வகையான வங்கிகளும் அந்த ஆர்பிஐனுடைய செகண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஷெட்யூல் பேங்க் சொல்லுவோம். ஸோ ஆர்பிஐயில் லிஸ்ட்டில் இல்லாத அந்த பேங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய எல்லா பிரிவுகளும் அதில் வரும். இப்போ நம்ம ஷெட்யூல் பேங்க்னா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஷெட்யூல்டு பேங்க் அப்படிங்கிறது ஒரு 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று முதல் பிரிவு வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கூட்டுறவு, ஒரு கூட்டமைப்பின் அடிப்படையில் கோஆபரேட்டிவ் ஆக்டின் கீழே பதிவு செய்யப்பட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வங்கி. இந்த கோஆபரேட்டிவனுடைய வங்கியினுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய, அதாவது நலிவடைந்த, நம்ம எக்கனாமி ரொம்ப புவராக இருக்குது, இவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, லாப நோக்கோடு இல்லாமல் குறைந்த லாபம், அது இதில் லாப நோக்குன்னே நம்ம சொல்ல முடியாது, இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது நலிவடைந்த பிரிவினர் அவங்க முன்னேறுவதற்காக அந்த நோக்கத்தோடு ஒரு கூட்டுறவு அமைப்பின்படி அதன் சட்டத்தின் கீழ் நமக்கு அமைக்கப்பட்டுள்ள ஒரு வங்கி தான் எனது கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்கை வந்து 3 விதமாக நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில் இருக்கலாம், இல்லைன்னா டவுன், அதை வில்லேஜ் ஆர் டவுன் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டேட் லெவலில் இருக்கலாம். ஸோ இது ஒரு 3 பிரிவாக நம்ம சொல்லலாம். ஸோ வில்லேஜ் ஆர் டவுன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட் லெவல், இந்த 3 லெவலில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும். இன் ஜென்ரல் நாம் இதை 2 பிரிவாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அர்பன் அண்ட் ரூரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அர்பன் அப்படிங்கிறது நம்ம சிட்டி சைடில், நான் யாருக்குள்ளே சொன்னேன் இல்லையா, ஸோ சிட்டி சைடில் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவோம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு பேர் வந்து ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ரைட். இது சம்மந்தமாக இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்குன்னு தனி சாப்டர் படிக்கும்போது இதனுடைய அனைத்து விதமான எல்லா விஷயங்களையும் நம்ம அந்த சாப்டரை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக பார்க்க முடியும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க். அந்த வேர்டுலேயே உங்களுக்கு தெரியும், கமர்ஸ் அப்படின்னாலே பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா இந்த வங்கியினுடைய முழுமையான நோக்கமும் ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடம் டெபாசிட் வாங்கி யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு லோனாக கொடுத்து அதன் மூலமாக ஈட்டப்படக்கூடிய, அதாவது இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதன் மூலமாக ஈட்டக்கூடிய இதைத்தான் நம்ம லாபம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கமர்ஷியல் பேங்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்க்கு செக்டாருக்கு கொடுக்கக்கூடிய, லோன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வங்கி. மக்களிடம் டெபாசிட்டை வாங்கி அதுவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லோனாக கொடுத்து அதன் மூலம் ஈட்டக்கூடிய லாபத்தை குறிக்கோளாக கொண்டு அமைக்கப்பட்டது தான் இந்த கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கமர்ஷியல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பப்ளிக் பேங்க்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ப்ரைவேட் பேங்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த பப்ளிக் பேங்க் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம 10 பேங்காக இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பப்ளிக் பேங்க் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த பப்ளிக் பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஷேர் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அதனுடைய முதலானது 50 ரூபாய் வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கும், மீதி 50 ரூபா வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்தோ இல்லைனா பிஸ்னஸ் நடத்துகிறவங்ககிட்ட இருந்தோ மீதி 50% ஷேரை வந்து நம்ம பப்ளிக் எப்படி நான் சொல்கிற சென்ஸ் வந்து பொதுமக்களிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆகையினால இந்த பப்ளிக் பேங்க் அப்படிங்கிறது ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அதனுடைய 50% வந்து கவர்மெண்ட்டோடைய முதலீடாக இருக்கும், மீதி 50% வந்து மக்களிடமிருந்து பிரிக்கப்பட்டதாக இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பப்ளிக்னு சொல்லுவோம். இந்த ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறது இங்கே கவர்மெண்ட்டுடைய முதலீடு மிக மிக கம்மியாக இருக்கும். பொதுவாக தனியார் துறை, அதாவது தனி நபராக இருக்கலாம், இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரி, அதனுடைய ஒரு குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் சேர்ந்து அவங்க வச்சிருக்கிறது வந்து ப்ரைவேட் பேங்க். இது முழுக்க இதில் இருக்கக்கூடிய முதலீடு என்னவாக இருக்கும், தனியார் துறையிலிருந்து வரப்பட்டதாக இருக்கும். சரி, இந்த பப்ளிக் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதனுடைய குரூப் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட் பேங்க் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து அதர் நேஷ்னலைஸ்டு பேங்க். ஸோ உங்களுக்கு அது நேஷ்னலைஸ்டு பேங்க்னா என்ன தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் பேங்க் இருக்குது. அதனுடைய மொத்த குரூப்பையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேட் பேங்க் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட் பேங்க் தான் லீட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேட் பேங்க் தான் லீட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இப்போ இங்கே நேஷ்னலைஸ்டு பேங்க் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிட்டத்தட்ட நேஷ்னலைஸ்டு பேங்க் அப்படின்னா முதல்ல வந்து இருந்தது வந்து 14 வங்கியில் மட்டும்தான் நேஷ்னலைஸ்டு பண்ணாங்க. அதாவது வந்து 1969 19வது மாதம் 19ஆம் தேதி ஜூலை மாதம் 1969ஆம் தேதி 14 வங்கிகளை தேசியமயக்கப்பட்டாங்க.
இந்த நேஷனலைஸ்டு பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி பேங்க் எல்லாம் விட்டுட்டாங்க. ரொம்ப பெரிய பேங்காக இருக்கிறத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேசியத்திற்கு சொந்தமாக மாற்றிக்கிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் அதனுடைய பணத்தை அந்த அவளுடைய ஷேர் எல்லாத்தையுமே பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு அதில் வாங்கினதுனுடைய எண்ணிக்கை தான் எத்தனை பேங்க்கு? 14 பேங்க்கு. ரைட். இது வந்து 1980 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி மீதி ஒரு இன்னும் அதை எண்ணிக்கை உயர்த்தக்கூடிய வகையில் ஒரு 6 பேங்க் என்ன பண்ணாங்க, மறுபடியும் நேஷனலைஸ் பண்ணாங்க. ஸோ 1980 அதுக்கு பிறகு நமக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வங்கிகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் கடைசி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வங்கி நியூ பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வங்கி என்ன பண்ணாங்க, பஞ்ச் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க் அப்படிங்கிற ஒரு நேஷனலைஸ்டு இன்னொரு வங்கியோட இணைச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த நேஷனலைஸ்ட் பேங்க்னுடைய எண்ணிக்கை மொத்தம் 19. சரிங்களா? ரைட். ஸோ கம்மிங் டு ப்ரைவேட் செக்டார். இப்போ ப்ரைவேட் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு ஹெட்டிங்கை பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடுங்க. ஸோ இந்த ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு தனியார் முதலீடு பண்ணுறது, ஒரு தனியார் துறையில் இருந்து முதலீடு எடுத்து அதில் இருந்து டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி அங்கே இருந்து லோனை கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க். இவங்க முழுக்க லாப நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு பேங்க். ஆனால் எல்லா பேங்காக இருந்தாலும் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணப்படும். ரைட். இந்த ப்ரைவேட் பேங்க்கை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். அந்த ப்ரைவேட் பேங்க் எப்படி இருக்கலாம்னா இந்தியன் ப்ரைவேட் பேங்க், தென் ஃபாரின் ப்ரைவேட் பேங்க். ஸோ இந்த இந்தியன் ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் துறையினால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு பேங்க் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்தியன் ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறது ஃபாரின் கண்ட்ரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபாரின் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அண்ட் சிட்டி பேங்க். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அண்ட் சிட்டி பேங்க். இந்த ஃபாரின் ப்ரைவேட் பேங்க்கில் நம்பர் 1 பேங்க் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஃபாலோட் பை சிட்டி பேங்க். ஓகே. ஸோ நம்ம இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஓல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து நியூ பேங்க்னு சொல்லுவோம். இந்த ஓல்டு பேங்க்னு ஏன் சார் சொல்கிறோம், இந்த ஓல்டு பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனலைஸ் பண்ணாங்க இல்லையா, 1969 நேஷனலைஸ் பண்ணாங்க இல்லையா, அப்போ ஒரு சில பேங்க் வந்து ரொம்ப சின்ன சைஸ், ஸ்மால் இன் சைஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய டெபாசிட்டோ இல்லை அளவில் ரொம்ப கம்மியாக இருந்தனால அப்போவே அது வந்து ப்ரைவேட் செக்டார் கையில் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓல்டு பேங்க் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இங்கே நியூ பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய பலவிதமான காரணங்களுக்காக, அதாவது இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அப்ஜெக்டிவோட நம்மளுடைய ஃபர்தராக இந்த இப்போ இயர் பிளான் போடுறோம் இல்லையா, 5 இயர் பிளான், 1 இயர் பிளான் அந்த மாதிரி போடுறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட உள்ள பேங்க் எல்லாமே நியூ பேங்க். எடுத்துக்கிட்டால் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், டெவலப்மெண்ட் கிரெடிட் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கலாம், டிசிபி அப்படின்னு சொல்லுவோம், ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கலாம், இண்டஸ் இந்தியா பேங்க் எடுத்துக்கலாம், கோடாக் மகேந்திரா பேங்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேங்க் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் செக்டாரில் வரக்கூடிய இந்த நியூ ப்ரைவேட் பேங்க்ஸ் அதுக்கு கீழே வருது. ஏறத்தாழ இது 22 வங்கிகள் மிகவும் அற்புதமாக செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா? கிளியர்? ஐ திங்க் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஓவரால் ஐடியாவுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கும்போது இன்னும் அதை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க முடியும். ரைட். கம்மிங் டு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது, ரூரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம கிராமப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேங்க் ஓகே. ரீஜனல் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக அதை பிரித்து அதற்கு ஏற்றவாறு நம்ம பண்ணுறது தான் ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியதும் விவசாயத்தை பெருக்குவதும் தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 56 பேங்க் இருக்குது. ஆனால் 2019ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இதில் 45 பேங்க் வந்து மிகவும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நபார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் கீழே தான் இது வந்து கண்ட்ரோல் ஆகி வரும். ஸோ இதில் ப்ரைவேட் பேங்க்கில் நம்ம இந்தியா லெவலில் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து ரொம்ப அழகாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. ஸோ கேரளா கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து பிரகதி கிருஷ்ணா கிராமின் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரூரல் பேங்க் இன்னொரு பேர் வந்து கிராமின் பேங்க். ஸோ இந்த கிராமப்புற வளர்ச்சிக்காகவும் அந்த விவசாயத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய வகையிலையும் அந்த நோக்கத்தோடு கொண்டு வந்த ஒரு பேங்க் தான் என்னது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பேங்க் எல்லாமே நமக்கு முந்தைய காலத்தில் இருந்திருக்கு. நம்ம இந்தியாவில் 1770 அந்த பேங்க் பேர் வந்து பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். இது 1770 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதனை தொடர்ந்து நம்ம பண்ணது வந்து ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1786 பண்ணாங்க. ஆனால் இந்த பேங்க் வந்து 1791 ஃபெயில் ஆயிடுச்சு.
ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் தான் நமக்கு பின்னால் என்னவா மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று மாறிச்சு. ஸோ நமக்கு தனி டாப்பிக்கே இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கை நம்ம பார்க்கும்போது மிகவும் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னது ஒரு ஓவராலாக இதுதான் ஸ்ட்ரக்சர், ஒரு பேங்கிங்கிறது இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ இந்த பேங்கிங் அவேர்னஸ் பாடத்தில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 தலைப்புகள் கொண்ட பாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடங்களுமே ஒவ்வொரு புக்கு. ஸோ அந்த புக்கை அப்படியே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி அழகாக நீங்கள் படிக்கக்கூடிய வகையில், நீங்கள் புரியக்கூடிய வகையில் ஒவ்வொரு பாடமாக தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் படிப்பதற்கு ரெடியாக இருங்க. ஸோ அண்ணா மாமாஸ் மூலமாக உங்களுக்கு அழகாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ மூலமாக ஒவ்வொரு டாப்பிக்கில் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், தவறாமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் பின்னால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைய பொழுது நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். தேங்க்யூ வெரி மச்.